வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாலிட்டி ரெகுலராக நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு தோற்றம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நேற்று ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்ன ரிவ்யூ என்ன அப்படின்னா, சார் நம்ம பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால கண்டென்ட் எடுத்துட்டு அது கூட அந்த பிவைக்யூ டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வேற எஸ்எஸ்சி ரயில்வே படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாம் பார்த்துட்டு அது சார்ந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க டெஸ்ட் பேட்ச் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் மட்டும்தான் வச்சு நம்ம இனிஷியலாக கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும். இதில் நமக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ், அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்தும் நமக்கு கொஸ்டின் இருக்கும். இது போக அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸும் நிறைய நம்ம சேர்த்து தான் நம்ம இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். தமிழ், பொது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், அதுக்கடுத்து நமக்கு யூனிட் வைஸ் தனியாக ஸ்பிளிட் அப் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸ் எல்லாமே இந்த 50 டெஸ்ட்ல உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். டெஸ்ட் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் மெத்தட்ல நடக்கும். क्वेश्चन பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது போன் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். அக்டோபர் 10ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள போயிடலாம். இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், முதல்ல கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? இந்திய அரசியலமைப்புன்னு சொல்றோம். அரசியலமைப்புனா என்ன? அரசியலமைப்புனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னாலே நீங்க இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள நீங்க வந்துடணும், இத்தனை மணிக்கு நீங்க உள்ள இருக்கணும், இல்லைன்னா நாங்க கதவை மூடிடுவோம். அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல. இங்க சைன் போடுங்க, இங்க எழுதாதீங்க, ரூல்ஸும் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு நாட்டை நடத்துறதுக்கு ஒரு ரூல்ஸ், கைட்லைன்ஸ் இதெல்லாம் வேணும்ல. இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ வாட்னா என்னன்னு பார்த்தாச்சு. எதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன்? ஏன் கான்ஸ்டியூஷன் இல்லாம நம்ம இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, நம்ம அதாவது எவ்வளவோ நாடுகள் எடுத்துக்கோங்களேன், அங்கெல்லாம் கான்ஸ்டியூஷன்கிற ஒன்று இருக்கும்போதே, ரூல்ஸு ரெகுலேஷன்லாம் இருக்கும்போதே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒன்று மக்கள் ஒரு மாதிரி வன்முறை கையில் எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஆட்சியாளர்கள் ஒரு மாதிரி டிக்டேட்டர்ஷிப்பாக ஆயிடுது. ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கணும், ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்போ கான்ஸ்டியூஷன் இப்போ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குனாங்க, அந்த உருவாக்குனதுல யாரெல்லாம் முக்கியமான பங்கு வகிச்சாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ செலவாச்சு, வேற என்னென்னலாம் பண்ணாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா 1919 1919ல நீங்க ஹிஸ்டரியில ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு. இந்த சீர்திருத்தத்துக்கு இந்தியர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அப்போஸ் பண்ணும்போது இந்தியர்கள் எதிர்க்கும் போது இந்த மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க பிரிட்டிஷோட கைகள் நம்மளுடைய ஆட்சியில பயங்கரமா ஓங்குற மாதிரியான ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய பேர் பேசும்போதே அப்பவே கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குரல்கள் எழுப்பப்பட்டது. எப்போ? 1919லேயே. அப்போ அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் இப்போ ஒன்று பேசணும்ல, அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கக்கூடிய ஒரு சபை தான் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1922ல மகாத்மா காந்தி அவர்கள் மறுபடியும் அதே விஷயத்தை சொல்றாரு, நமக்கு இந்திய அரசியல் அமைப்புன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி அவர்கள் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி கூட. ஓகேவா? அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அதே வருஷம் அன்னி பெசன்ட் அவர்கள்
ஒரு மாநாடு ஒன்று நடக்குது எங்கே அப்படின்னா ஷிம்லாவில். அங்கே வந்து என்ன ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு மாநாடு நம்ம நடத்தணும், அதாவது கான்ஸ்டிடியூஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1922 அன்னி பெசன்ட் வந்து ஷிம்லாவில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க, அரசியலமைப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு. அதற்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 1923 1922 பார்த்தோம். அடுத்து அப்படியே 1923 தேஜ் பகதூர் சப்ரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன அப்படின்னா இந்திய காமன்வெல்த் மசோதா அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராரு, இந்தியன் காமன்வெல்த் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் இவங்க எல்லாமே பேசுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு, இதை உருவாக்கணும் சொல்லி தான் இது எல்லாமே. அதற்கு அடுத்தது 1928 ஜவஹர்லால் நேருக்கு அப்பா மோத்திலால் நேரு அறிக்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுலயும் இதை பத்தி பேசுறாங்க. அதற்கு அடுத்தது அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1934 இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று கட்டாயம் வேணும், இந்த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆணித்தனமா பேசினது யார் அப்படின்னா எம்என் ராய். இந்த கேள்வி வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா எம்என் ராய். இவர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். ஓகே, இவர் வந்து மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் எம்என் ராய். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்காங்கல்ல, காங்கிரஸும் வந்து இதே மாதிரி நமக்குன்னு ஒரு இந்திய அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொன்றா இப்படி சொல்லிட்டே வராங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1936 ஐஎன்சி உடைய காங்கிரஸினுடைய லக்னோ மாநாட்டில் என்ன தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும். அந்த அரசியல் நிர்ணய சபையில் எப்படி அந்த உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னா அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது வயது வந்தோர் எல்லாம் வாக்களிக்க. இப்போ நம்ம வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே ஆகி நம்ம வாக்களிக்கிறோமா, அந்த மாதிரி வயது வந்தோர் எல்லாம் வாக்களிச்சு அப்படி ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய எந்த மாநாட்டில் வந்து தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா லக்னோ மாநாடு 1936. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1937 என்ன பண்றாங்க அப்படின்னா நேரு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாருங்க. அப்படியே ஆர்டரா வந்தீங்க அப்படின்னா காந்திஜி, அன்னி பெசன்ட், எம்என் ராய், தேஜ் பகதூர் சப்ரு பண்ணியிருப்பாரு, மோத்திலால் நேரு, இப்படி ஒவ்வொரு ஆளா சொல்லிட்டு வராங்க. ஜவஹர்லால் நேரு அவருடைய பங்குக்கு பாசிப்பூர்ல 1937 ஒரு மாநாடு நடக்கும். அதாவது அவங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கூட்டம். ஸோ அந்த மாநாடு வந்து அதாவது இந்த பாசிப்பூர் மாநாடு வந்து ஐஎன்எம்ல நமக்கு வந்து ஐஎன்எம்ல ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு கிராமத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய மாநாடு நடைபெறுவது இதுதான் முதல் முறை. 1937 ஜவஹர்லால் நேரு தலைமையில் பாசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல இது நடைபெறும். இதுல வந்து இந்த அரசியல் அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை பத்தி ஜவஹர்லால் நேரு வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு. அதற்கு அடுத்தது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இது 1939 நவம்பர் 19 காந்தி அவர்கள் வந்து ஹரிஜன் அப்படின்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டு இருந்தார்ல, அந்த ஹரிஜன் நாளிதழில் வந்து த ஒன்லி வே அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு. இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்றாரு அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும், நம்ம வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று இந்த அரசியல் நிர்ணய சபை, நமக்கான ஒரு அரசியல் அமைப்பு, நமக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஜன் அப்படிங்கிற பத்திரிகையில தி ஒன்லி வே அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை காந்தி அவர்கள் எழுதுறாரு. அப்போ ஒன்லி வே அப்படிங்கிற ஆர்டிக்கிள் யார் எழுதியது அப்படின்னா காந்தி 1939 நவம்பர் 19. இது எல்லா விஷயமே வந்து எதை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை வேணும், அதே மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு. ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே போராடியாச்சு, எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து வராங்க. 1940 ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று உண்டு, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு. இந்த ஆகஸ்ட் நன்கொடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி போயிட்டு போங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஓகேவா, சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதற்கடுத்து 1942 கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் சார் ஸ்டிஃபோர்ட் கிரிப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து இந்தியன்ஸே நீங்கள் உருவாக்கிக்கலாம், அதாவது அரசியல் நிர்ணய சபை வந்து ஃபுல்லாக இந்தியர்களால் ஆக்கப்பட்டு நீங்களே உங்களுக்கான
கான்ஸ்டியூஷனை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1942 சொல்றாரு. அதற்கு அடுத்து ஃபைனல் ஆட்டு இந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று எப்போ உருவாகுது அப்படின்னா இந்த கேபினெட் மிஷன்ல தான். அப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நான் எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அதாவது 1919 இருந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? கதறுன்னு கதறிட்டு இருந்து எப்போ வந்து நீங்க சரி அமைச்சுக்கோங்க சொல்லிட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று அமைக்கிறாங்க அப்படின்னா 1946 கேபினெட் மிஷன்ல தான். இதுல இந்த 1946 கேபினெட் மிஷன் முக்கியமான கொஸ்டின் ஏரியா. அதே மாதிரி இந்த எம்என் ராய் அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின் ஏரியா. இந்த ரெண்டையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்கியாச்சு. ஓகேவா? அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 389 பேர் இருக்காங்க. அப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 389. இந்த 389 நம்ம 3ஆ பிரிக்கலாம். இந்த 389 ஒரு 292, ஒரு 93, ஒரு 4. ஓகேவா? இதை 3ஆ பிரிக்கிறோம். இந்த 3ஆ பிரிக்கிறது எப்படின்னா 292 பேர் வந்து இந்த கவர்னர் ப்ராவின்சஸ். இப்போ நம்ம மெட்ராஸ்ங்கிறது ஒரு ப்ராவின்ஸ், அதுக்குன்னு ஒரு கவர்னர் இருப்பார். அந்த மாதிரி 11 கவர்னர் ப்ராவின்சஸ் மாகாண பிரதிநிதிகள் சார்பாக, அதாவது 11 கவர்னர் ப்ராவின்சஸ்ல இருந்து 292 பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சுதேசி உறுப்பினர்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும்ல, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு 93 பேர் உறுப்பினர்களா இருப்பாங்க. அதே மாதிரி சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் மாகாண முதன்மை ஆணையர். ஸோ இந்த சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்ல இருந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 ப்ராவின்சஸ் எதெல்லாம் அப்படின்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுச்சிஸ்தான். ஓகேவா? அப்போ சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் எதெல்லாம் கேட்டாங்கன்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுச்சிஸ்தான். மெட்ராஸ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுல 292, இது 93, இது 4. சரி, இதுல இருந்து அதாவது ஒரு 11 மாகாணங்கள்ல இருந்து 292 பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள எலெக்ஷன் வைப்பாங்க. ஓகேவா? எலெக்ஷன் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 அதாவது முஸ்லிம் தனி கேட்டகரி, அதில் முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. சீக்கியர்கள் தனி கேட்டகரி, அடுத்து பொது பிரிவு. அதாவது முஸ்லீம் பிரிவு, சீக்கியர் பிரிவு, பொது பிரிவு, 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இவங்களுக்கு வாக்கெடுப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது. குறிப்பிட்ட, அதாவது நீங்கள் இவ்வளோ சொத்து வச்சுருந்தா, இவ்வளோ வயது மேலே இருந்தா அப்படி தான் வந்து ஓட்டுரிமை. ஓகேவா? அதாவது குறிப்பிட்ட, அதாவது வயதை வச்சு இல்லை, அவங்களுடைய வெல்த்தை வச்சு தான் அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அதாவது ஒற்றை பரிமாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இப்போ நம்ம ஊரில் பிரசிடென்ட் எலெக்ஷனு, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் எப்படி நடக்குது, அதாவது நம்ம வந்து இந்த நம்ம அந்த பிரசிடென்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம் அந்த எலெக்ஷன் மெத்தட் எப்படி அப்படின்னு. அதாவது இப்போ வந்து ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு இவங்களுக்கு நான் போடுறேன், 2வது ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு, 3வது ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு, 4வது ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் பேஸில் நம்ம ஓட்டிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது. அப்போ வந்து இந்த ஓட்டெடுப்பு முறை அப்படிங்கிறது இப்போ இல்லை, முன்னாடியே இருக்கு. அப்போ நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. அப்போ இந்த கவர்னர் ப்ராவின்ஸில் இப்படி நடக்குது. அதே மாதிரி சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லையும் இதே மாதிரி தான். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நாமினேட் பண்ணிடுவாங்க. நீ போ. இங்கே எலெக்ஷன் கிடையாது, நாமினேஷன் தான். இது ரஃபா இந்த 389 அப்படிங்கிற நம்பரை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது 10 லட்சம் மக்களுக்கு ஒரு ஆள் பிரதிநிதி அப்படிங்கிற கணக்கில் தான். 10 லட்சம் பேருக்கு 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற கணக்கில் தான் மொத்தம் இந்த 389. அதில் வந்து இந்த 3ஆ பிரிச்சுட்டாங்க. 292, 93, 4. புரிஞ்சுதா? அப்போ காம்போசிஷன் பற்றி எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருவீங்கல்ல. ஸோ அதாவது 389, இதில் 292 எங்கே உள்ளவங்க, கவர்னர் ப்ராவின்ஸில் உள்ளவங்க. அவங்கள வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, 3ஆ பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கான எலெக்ஷன் எப்படி நடக்கும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ல எலெக்ஷன் எப்படி நடக்கும், இது எல்லாமே டீடைலா பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ காம்போசிஷன் கிளியர், யார் யாரெல்லாம் அந்த சபையில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்பாங்க எப்பவுமே டிஎன்பிசியில். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது ஃபுல்லி எலெக்டட், அதாவது எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அடுத்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நியமனம் செய்யப்பட்டவர்கள். நமக்கு அப்போ ஆன்சர் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்ன அப்படின்னா
பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட். ஏன் நம்ம இதை வந்து கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் நியமனம் செய்யப்பட்டவர்கள்னு சொல்றோம்? ஏன்னா இவங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 292 இந்த 4, ஆனால் இந்த 93 பேர் வந்து நியமனம் செய்யப்பட்டவர்கள். ஓகேவா? அப்போ இந்த மொத்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுமே வந்து எல்லாரும் வாக்களித்து வரல. கொஞ்சம் லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ்னா கொஞ்சம் மக்களுக்கு தான் வாக்களிக்கக்கூடிய உரிமையே இருக்கு. ஸோ அவங்க வாக்களிச்சு போயிருக்காங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் பேர் எலெக்டட் கொஞ்சம் பேர் நாமினேட்டட், பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து தேர்தல் நடக்கும். ஓகேவா? இந்த எலெக்ஷன் நடக்கும்னு சொன்னோமா, முஸ்லீம் சீக்கு ஜெனரல் இதெல்லாம் வச்சு எலெக்ஷன் நடக்கும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ல நாமினேஷன் சொல்லியாச்சு. அப்போ எலெக்ஷன் சொன்னோன்னே இந்திய தேசிய காங்கிரஸ்ல 208 சீட்டு ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம் லீக்ல 73 பேர் ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம் லீக்ல 73 பேர், ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ்ல 208 பேர். இந்த அரசியல் நிர்ணய சபையில பெண்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்படின்னா எத்தனை பெண்கள் இருக்காங்க, இல்லை பெண்களுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட கொடுக்கலாம். மொத்தம் 15 பெண்கள் இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள்? 15 பெண்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மு சுவாமிநாதன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்புறம் நம்ம விஜயலட்சுமி பண்டித் கேள்விப்பட்டிருக்கோம்ல, விஜயலட்சுமி பண்டிதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து சரோஜினி நாயுடு, இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு 15 பேர். அப்போ பெண்கள் மொத்தம் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 15 பேர். இதில் முக்கியமான ஒரு ஆள் மட்டும் இல்லை, ஒரு ஆள் மட்டும் முக்கியமாக இல்லை. யார் அப்படின்னா காந்தி அவர்கள். ஸோ எப்போ வந்து காந்தி வந்து ஹரிஜன்ல வந்து என்னெல்லாமோ ஆர்டிக்கல்லாம் எழுதினார், தி ஒன்லி வே அப்படின்லாம். ஆனால் காந்தி அவர்கள் இல்லை. ஏன் காந்தி இல்லை அப்படிங்கிறது காரணம் வந்து ஹிஸ்டோரியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காந்திக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த 1946-47 டைம்லலாம் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நிறைய, அதாவது முஸ்லீம்க்கும் ஹிந்துஸ்க்கும் நிறைய சண்டைகள், இந்த மதக்கலவரங்கள்லாம், கம்யூனல் ரயாட்ஸ் நிறைய ஏற்பட்டு இருந்து. ஸோ எனக்கு அவருக்கு வந்து அதை தடுக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு எண்ணமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வில்லேஜ் கவர்னன்ஸ், ஓகேவா, அதாவது வந்து கிராமப்புறத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல எஜுகேட் பண்ணணும், அவங்கள வந்து அவங்க தான் அந்த கிராமப்புறத்தை முன்னேற்றணும், கம்யூனல் ரைட்ஸ் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி அவருடைய நோக்கங்கள் அதில் இருந்தனால அவர் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபைக்குள்ள போகல. இது ரொம்ப முக்கியம். காந்தி அவர்கள் கிடையாது, அது தவிர எல்லாரும் முக்கியமான எல்லா ஆட்களுமே இருந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அப்போ நம்ம முதல்ல பார்த்தாச்சு எப்படிலாம் வந்தாங்க, அதாவது எப்படி வந்து இது வந்து உருவாச்சு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் யார் இல்லைன்னு பார்த்தாச்சு. இப்போ அதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங், இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. டிசம்பர் 9, 1946 தான் முதல் மீட்டிங் நடக்குது. இந்த முதல் மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா டெல்லியில் காலைல 11 மணிக்கு மீட்டிங் நடக்குது. ஓகேவா? டிசம்பர் 9, 1946 இந்த மீட்டிங்கில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 211 பேர். இந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? 211 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த முதல் மீட்டிங்கை வந்து முஸ்லீம் லீக் கட்சி வந்து பாய்காட் பண்ணுறாங்க, அவங்க கலந்துக்கல. அப்போ முதல் இதில் வந்து முஸ்லீம் லீக் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா கலந்துக்கல. இந்த முதல் மீட்டிங் எதற்காக அப்படின்னா ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த முதல் மீட்டிங். அப்போ முதல் மீட்டிங்குடைய பர்பஸ் என்ன, இல்லை வந்து என்ன, அதாவது முதல் மீட்டிங் அப்படிங்கிறது எதற்காக கூட்டப்பட்டது அப்படின்னா முதல்ல ஒரு தற்காலிகமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தலைவராட்டு டெம்பரரி பிரசிடென்ட்டாக யாரை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. இதுவும் முக்கியமான கேள்வி. சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து இதுக்கு முக்கியமான கேள்வி. அதற்கு அடுத்து இந்த சச்சிதானந்த சின்ஹா வந்து யார் இவருடைய பெயரை சொல்றாங்க அப்படின்னா ஆச்சாரியா ஜேபி கிருபால்னி. அப்போ இந்த சச்சிதானந்த சின்ஹாவுடைய பெயரை கூறியது யார் அப்படின்னா ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. இவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வயதான நபர், இவர் தான் உள்ளதிலே வயதான நபர். அந்த மீட்டிங்கில் அந்த 211 பேரில் வயதானவர் யார் அப்படின்னா இந்த சச்சிதானந்த சின்ஹா. அதாவது பிரெஞ்சு பிராக்டிஸ் படி பிரான்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கிற போது வயதான நபரை வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரெஞ்சு முறையை பயன்படுத்தி தான் வந்து இந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. இவருடைய பெயரை முன்மொழிந்தது வந்து ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் இனிதே நடந்து முடிஞ்சுது. ஓகேவா? தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தாச்சு. ரெண்டாவது மீட்டிங் அடுத்தது. இப்போ தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு. அப்போ ரெண்டாவது மீட்டிங் எப்போ அப்படின்னா டிசம்பர் 11, 1946. இதில் என்ன பண்ணோம், பெர்மனண்டான ஒரு லீடரை வந்து தேர்ந்தெடுக்கணும், தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதில் பிரசிடென்ட் ஆட்டு வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் 3 விஷயம் பண்ணுறாங்க.
பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க, வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அரசியல் நிர்ணய சபை சட்ட ஆலோசகர் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரை தேர்ந்தெடுக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட்டா யாரெல்லாம் அப்படின்னா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் ஆட்டு BN ராவ். இந்த BN ராவ் கேள்வி ரொம்ப 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 முக்கியம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. இந்த MN ராயையும் இந்த BN ராவையும் நிறைய பேர் குழப்பிப்பாங்க. ஓகேவா? MN ராவ் அப்படிங்கிறவர் வந்து ஐடியா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஐடியா கொடுத்தது வந்து MN ராய். BN ராவ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர், அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியுடைய கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர். இந்த BN ராவ் அப்படிங்கிறது தான் யார் அப்படின்னா முதல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு அவுட்லைன், ஒரு முன் மாதிரியை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டாலும் அது BN ராவ். அப்போ BN ராவோட சும்மா ஆலோசகரா சட்ட ஆலோசகரா போடல. ஏன் சட்ட ஆலோசகரா போட்டாங்க அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருப்பார் BN ராவ். அதனால தான் அவரை கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது மீட்டிங். மூணாவது மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 13, 1946 நடைபெறுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஆப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் நோக்க தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறாரு. இந்த தீர்மானத்தை வந்து மூவ் பண்றாரு. ஓகேவா? அதாவது ஆப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படிங்கிறது, இந்த ஆப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் வந்து பிரியாம்பிள் அப்படின்னு வருது. பிரியாம்பிள் நிறைய சாவரின் ரிப்பப்ளிக் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்ல. இதுதான் இதனுடைய வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நேருடைய ஆப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன். அப்போ ஆப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் எப்போ மூவ் பண்ணாங்க? டிசம்பர் 13, 1946 மூணாவது மீட்டிங்ல. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 22, 1947. அப்போ ஆப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் நேருடைய நோக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது அப்படின்னா ஜனவரி 22, 1947 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கேள்வி நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா இப்போ நம்ம இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இந்த அரசியல் நிர்ணய சபை மொத்தமா எத்தனை செஷன் எத்தனை அமர்வுகள் நடைபெற்றது அப்படின்னா 11 அமர்வுகள். ஓகேவா? 11 செஷன்ஸ் நடைபெற்றது. அடுத்தது இந்த கேள்வி முக்கியமான கேள்வி, அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்பாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்றதுக்கு, இந்த அரசியலமைப்பு வந்து ரெடி பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 2 years 11 months and 18 days. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, இந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து 114 நாள் வந்து இருந்து டிராஃப்ட் பண்றாங்க. இதனுடைய மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் இருக்கு. எவ்வளோ செலவாயிருக்கு? 64 லட்சம் ரூபாய் இதற்கான மொத்த செலவு. இதனுடைய கடைசி கூட்டம் என்னைக்கு நடைபெற்றது அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். கடைசி கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஜனவரி 24, 1950 தான் கடைசி கூட்டம், ஃபைனல் செஷன் அப்படிங்கிறது நடைபெற்றது. கடைசி கூட்டம் எப்போ நமக்கு? ஜனவரி 24, 1950. அடுத்த கேள்வி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், அதாவது இதெல்லாம் போயிட்டு இருக்கு நமக்கு 1946 வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. சுதந்திர சட்டம்னு கொண்டு வரும்போது இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, இந்த கான்ஸ்டிடியூண்ட் அரசியல் நிர்ணய சபைக்கு ஒரே வேலை என்னவா இருந்துச்சு? இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. அப்போ நிறைய சட்டங்கள் தேவை. அப்போ சட்டங்களை உருவாக்குறதுக்கும் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கான்ஸ்டிடியூஷனை மட்டும் உருவாக்குற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 389 பேர், இப்போ அந்த 389 பேருக்கு இன்னொரு வேலையும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது சட்டங்கள் இயற்றணும் அப்படிங்கிறதையும். அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து கான்ஸ்டிடியூண்ட் பாடியாட் அரசியல் நிர்ணய சபையா இருக்கும்போது ராஜேந்திர பிரசாத் தான் தலைவராக இருப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2வது மீட்டிங்லேயே இவ்வளவு தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு. அதே இது லெஜிஸ்லேட்டிவ் பாடி சட்டம் இயற்றும் சபையாட்டு அதாவது இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ராஜேந்திர பிரசாத் ஹெட்டா இருப்பாரு.
அதே இது இந்தியாவுக்கான சட்டங்கள் இயற்றதை பற்றி பேசும்போது ஜிவி மௌலாங்கர் தான் வந்து பிரசிடெண்டாக இருப்பார். ஹெட்டாக இருக்கிறது யாரு? ஜிவி மௌலாங்கர். லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கும்போது, சட்டம் இயற்றும் சபையாக இருக்கும்போது ஜிவி மௌலாங்கர் அவர்கள் தான் இதற்கு தலைவராக இருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப 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 முக்கியம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதிலேருந்து அடிக்கடி நிறைய கேள்வி, இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நிறைய கேள்விகள் இந்த செக்ஷன்லேருந்து தான் வரும். ஓகேவா? அதாவது நேஷனல் ஃப்ளாக், அதாவது இப்போ நமக்கு தேசிய கொடி இருக்குல்ல, இந்த தேசிய கொடி வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜூலை 22, 1947. அதே மாதிரி நம்மளுடைய தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், தேசிய பாடல், அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் அவர்களை ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாட்டு வந்து அடாப்ட் பண்ண நாளும் எது அப்படின்னா ஜனவரி 24, 1950. இந்த 2 நாட்களும் ரொம்ப முக்கிய மக்களே. இந்த நேஷனல் சாங் இல்லை ஆந்தம், ஃப்ளாக், இந்த 3 கேள்விலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி மாற்றி கேட்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதும் நம்ம இதை பார்க்கலாம். அதுக்கடுத்து எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத வந்து எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி 25, 1950. நமக்கு தெரியும் இந்த ஜனவரி 25 தான் வந்து தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதுக்கடுத்தது நேஷனல் எம்பளம், தேசிய சின்னம் வந்து எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950. அப்போ இந்த டேட் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாமில் திரும்ப கேட்கக்கூடிய ஒரு செக்ஷன் இது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு இந்த 389 பேர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் நிறைய தனித்தனி கமிட்டியாக இருக்கும். அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மொத்தம் 23 கமிட்டி போட்டாங்க. 8 பெரிய கமிட்டி, 15 சின்ன கமிட்டி. ஓகேவா? இப்போ இந்த கமிட்டியுடைய தலைவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேப்ல காலம் நான் போடுறேன். அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். டிராஃப்டிங் கமிட்டிக்கு யார் அப்படின்னா B.R. அம்பேத்கர் அவர்கள், வரைவு குழு. யூனியன் பவர்ஸ் கமிட்டி, அதே மாதிரி வந்து யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, இந்த 3 அதாவது சேர்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது யூனியன் அப்படிங்கிற வார்த்தை வந்தது, யூனியன் பவர், யூனியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட், இந்த 3 வார்த்தையும் வந்துச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து அந்த கமிட்டிக்கு தலைவர். ஸ்டீரிங் கமிட்டி யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டியும் நமக்கு ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்து இந்த ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன், அப்புறம் எஃப்ஆர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூட் ஏரியாஸ்க்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் கமிட்டிஸ் இதெல்லாம். இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டிக்கு வந்து ஜேபி கிருபாலினி, மைனாரிட்டிஸ் கமிட்டிக்கு ஹெச்சி முகர்ஜி, நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் ஏரியா கோபிநாத் பர்தோலே. இந்த கோபிநாத் பர்தோலையுடைய பேரை தான் கவுஹாத்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கூட வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியம் இந்த டிராஃப்டிங், யூனியன் பவர்ஸ், யூனியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்ஸ். நம்ம நேற்று கூட கிளாஸ் 1ல் வந்து கமிட்டி யார் தலைவர்கள்னு பார்த்தோம், இந்த டேப்ல காலம்ல இருந்தால். ஸோ தமிழ்லையும் பார்த்துடலாம். வரைவு குழுக்கு அம்பேத்கர், ஒன்றிய அதிகார குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, மாநில குழு, இந்த 3க்கும் ஜவஹர்லால் நேரு, இயக்க குழுக்கும் செயல்முறை குழுவின் விதிகள் குழுக்கும் ராஜேந்திர பிரசாத், மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் பழங்குடியினர் குழுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், அடிப்படை உரிமைக்கான துணை குழு வந்து ஜேபி கிருபாலினி, சிறுபான்மையினர் துணைக்குழு ஹெச்சி முகர்ஜி, வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி கோபிநாத் பர்தோலே. ஓகேவா? இந்த இது ரொம்ப முக்கியமானது. நான் இந்த டேப்ல காலம் நான் உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கும், அது கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் நான் இதை போட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில கமிட்டிஸ். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, நான் இது முதல்ல பார்த்ததெல்லாம் வந்து பெரிய கமிட்டி, இப்போ பார்க்குற சின்ன கமிட்டி. ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, அதே மாதிரி நேஷனல் ஃப்ளாக் கமிட்டிக்கு வந்து ராஜேந்திர பிரசாத். அதுக்கு அடுத்தது டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னா வந்து நமக்கு யாரு? அம்பேத்கர். டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எக்ஸாமினேஷன் கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஜவஹர்லால் நேரு. ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா. அதே மாதிரி சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், இப்போ தான் நம்ம 4 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டெல்லி, அஜ்மீர், கூர்கு, பலூச்சிஸ்தான், இதெல்லாம் சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், அதெல்லாம் பட்டாபி சீதாராமையா பார்த்துப்பாரு. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேஎம் முன்ஷி. ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, நம்ம லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கும்போது ஜிவி மௌலாங்கர் தான் ஹெட்டுன்னு பார்த்தோம். ஆனால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கும் வந்து அவருக்கு ஃபங்க்ஷன் பார்த்துக்கிறதுக்கும் அவர் இந்த கமிட்டிக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் ப்ரொவிஷனுக்கு வந்து நளினி ரஞ்சன் சர்க்கார். லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன் எஸ்கே தாரு. பிரஸ் கேலரி வந்து உஷாநாத் சென். சுப்ரீம் கோர்ட் பற்றின கமிட்டி வந்து வரதாச்சாரி. சிட்டிசன்ஷிப் பற்றினதும் வரதாச்சாரி. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் அந்த இதுலேயும் போடுறேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம்.
அதாவது நிதி மற்றும் ஊழியர்கள் ராஜேந்திர பிரசாத், தேசிய கொடிக்கான தற்காலிக குழு ராஜேந்திர பிரசாத், அரசியலமைப்பு வரவரையின் சிறப்பு ஆய்வு குழு வந்து ஜவஹர்லால் நேரு, மன்ற குழு மற்றும் தலைமை ஆணையர்கள் மாகாண குழு வந்து பட்டாபி சீதாராமையா, வர்த்தக ஆணைக்குழு KM முன்ஷி, அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழு GV மௌலாங்கர், நிதி நிபுணர் குழு, மொழியியல் குழு SK தார், பத்திரிகை துறை தொகுப்பு குழு உஷா நாத் சென், உச்சநீதிமன்றத்துக்கான குழு வரதாச்சாரி, குடியுரிமைக்கான குழு வரதாச்சாரி. இந்த டேபிள் 2 டேபிளும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா அதுல இருந்தா கேள்விகள் வரும். ஓகேவா? அடுத்தது ஸோ இந்த டேபிள் முடிச்சிட்டோமா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். டிராஃப்டிங் கமிட்டி. இந்த கமிட்டி நிறைய கமிட்டி இருக்கு. ஆனால் நம்ம முதல்ல பார்த்த அந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் வந்து உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து யார் ஹெட் அப்படின்னா அம்பேத்கர் தான் இதுக்கு ஹெட். ஓகேவா? நம்ம அங்கேயே பார்த்தோம் அம்பேத்கர் ஹெட் அப்படின்னு. இந்த வரைவு குழுல மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அம்பேத்கரையும் சேர்த்து 7 உறுப்பினர்கள். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க வரைவு குழு அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய கைடு வழிகாட்டி யாரு? அதாவது வரைவு குழுவின் வழிகாட்டி, வரைவு குழு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். வரைவு குழுக்கு வழிகாட்டி கைடா இருக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த கமிட்டியில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா KM முன்ஷி, கோபாலசாமி ஐயங்கார், அல்லடி கிருஷ்ணசாமி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ். அதாவது மாதவராவ் வந்து எப்படி வருவார் அப்படின்னா BL மிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். BL மிட்டர் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடும். அவருக்கு பதில் மாதவராவ் உள்ள வருவார். கிருஷ்ணமாச்சாரி எப்படி உள்ள வருவார்னா DP கைத்தன் ஒருத்தர் இருப்பார். அவர் இறந்துருவார். அவருக்கு பதில் கிருஷ்ணமாச்சாரி உள்ள வருவார். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கமிட்டி வரைவு குழு பத்தின டீடைல்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த வரைவு குழு வந்து முதல் டிராஃப்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்றாங்க, முதல் வரைவு வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா February 1948. ரெண்டாவது டிராஃப்ட் அக்டோபர் 1948. ஃபைனலா ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. என்னைக்கு இறுதி வடிவம் எப்போ அப்படின்னா நவம்பர் 4, 1948. மொத்தமா கணக்கு பாத்தீங்க அப்படின்னா 141 நாள் வரும். இதுல எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பிரசன்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில பிரசன்ட் பண்ணணும். அப்போ முதல் ரீடிங் முதல் வாட்டி எல்லாம் முடிச்சுட்டு ரீட் பண்றாங்க. எப்போ ரீட் பண்றாங்க? நவம்பர் 4ல இருந்து நவம்பர் 9, 1948. இந்த மாதிரி செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் எல்லாம் நடந்துச்சு. லாஸ்ட்ல ஒப்புதல் அப்படிங்கிறது எப்போ கிடைச்சது அப்படின்னா நவம்பர் 26, 1949. அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க? அடாப்ட் பண்றாங்க. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது நவம்பர் 26, 1949. அந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்றோம். இந்த இவர் கொண்டு வந்தார்ல இந்த 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 இறுதி வடிவம் நவம்பர் 4, 1948. இந்த ரீடிங்லாம் போகும்போது 2473 தப்பு சொல்லியிருக்கானுங்க. அதை மாத்து இதை மாத்து இதை மாத்து அதை மாத்துன்னு 2473 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நவம்பர் 26, 1949 299 பேர் அதுல சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபைனலா வந்து அதோட முழு வடிவம் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி 24, 1950. அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு கான்ஸ்டிடியூஷன் வந்து இன்டு ஆக்ட். ஓகேவா? அமல்படுத்தப்பட்டது. அப்போ 284 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜனவரி 24, 1950 எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்காங்க? 284 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் முக்கியம். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்போ உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல் இருக்கு, 22 பார்ட் இருக்கு, 8 ஸ்கெடியூல் இருக்கு. ஓகேவா? 395 ஆர்டிகல், 22 பார்ட், 8 ஸ்கெடியூல் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நவம்பர் 26, 1949. எப்போ அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26, 1950. இந்த கேள்வியும் அடிக்கடி குழப்பறதுக்காகவே கேட்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு, அதாவது முதல் ஜெனரல் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு எப்போ வந்து பாராளுமன்றம் கூடுது அப்படின்ற அந்த டேட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மே 13, 1952. புரியுதா? அதாவது இந்த பாராளுமன்றம் கூடக்கூடிய நாள். அதுவரை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியாக இருந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கூடுறாங்க. என்னைக்கு அப்படின்னா மே 13, 1952. அதே மாதிரி வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ தான் பார்த்தோம் எப்போ வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 26ன்னு பார்த்தோம். ஆனால்
இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ண டே அன்னைக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் என்னைக்கு, நவம்பர் 26, 1949. அன்னைக்கே வந்து ஒரு 15 ஆர்டிகிள் மட்டும், அந்த 395 ஆர்டிகிளில் ஒரு 15 ஆர்டிகிள் மட்டும் உடனே அமலுக்கு வந்துடுச்சு. புரியுதா? என்னென்ன ஆர்டிகிள்னா 5, 6, 7, 8, 9 சிட்டிசன்ஷிப் பற்றினது, குடியுரிமை பற்றினது, 60 பிரசிடென்ட் பற்றினது, 324 எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் 367, 79, 80, 88, 391, 92, 93. ஸோ இந்த 15 ஆர்டிகிளும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் 26 அமலுக்கு வந்தது. புரியுதா? அதாவது அடாப்ட் பண்ண நாள் வந்து நவம்பர் 26, மொத்தமாக கான்ஸ்டியூஷன் எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 26, ஆனால் அடாப்ட் பண்ண நாள் அன்றைக்கி 15 ஆர்டிகிள் அமலுக்கு வந்தாச்சு. அடுத்தது இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. நம்ம கான்ஸ்டியூஷனுடைய சிம்பல் என்ன, சின்னம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யானை. ஏன்னா பெருசாக இருக்கும் கான்ஸ்டியூஷன், யானை. நெக்ஸ்ட் இதனுடைய செக்ரட்டரி, செயலாளர் யார் அப்படின்னா ஹெச்விஆர் ஐயங்கார் அவர்கள். இதனுடைய சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன், டிராஃப்டிங் கமிட்டி சேர்மேன் கிடையாது, சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் தலைமை வரைவாளர் யார் அப்படின்னா எஸ்என் முகர்ஜி அவர்கள். அதற்கு அடுத்தது கேலிகிராஃபர். நம்மளுடைய நாளை கிளாஸில் பார்ப்போம் இதை, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது கைகளால் எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாதா அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு. கான்ஸ்டியூஷன் முதல்ல எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா ஆங்கில மொழியில் தான் எழுதப்பட்டது, இங்கிலீஷில் தான் எழுதினாங்க. அதுக்கப்புறம் உடனே அதை 1950 ஹிந்தியிலே எழுதிட்டாங்க. ஸோ இதை இங்கிலீஷில் எழுதுறவர் யார் அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாதா. இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார். அதை வந்து நல்லா அழகுபடுத்தி பியூட்டிஃபை டெக்கரேஷன்லாம் பண்ணது யார் அப்படின்னா இந்த பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. அதுக்கடுத்து ஹிந்தியில் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வசந்த் கிருஷான் வைத்யா அப்படிங்கிறவர். ஸோ இதை பியூட்டிஃபை பண்ணது வந்து நந்தலால் போஸ். ஓகேவா? அப்போ இதை எழுதுனது இங்கிலீஷ் கான்ஸ்டியூஷன், ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எழுதுனது வந்து பிரேம், அதை பியூட்டிஃபை பண்ணது ராம். ஓகேவா? ஹிந்தியில் எழுதுனது வசந்த், அதை வந்து பியூட்டிஃபை பண்ணது நந்தா. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் வந்தவுடனே கான்ஸ்டியூஷனை பற்றி நிறைய கிரிட்டிசிசம், நிறைய இந்த கோட்ஸ்லாம் கொடுத்து இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. நஸ்ருதீன் அகமது அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது டிராஃப்டிங் கமிட்டி இல்லை, வரைவு குழு இல்லை, இது சர்க்கிள் குழு, டிரிஃப்டிங் கமிட்டி. அப்போ டிராஃப்டிங் கமிட்டின்னு சொன்னது யார் அப்படின்னா நசிருதீன் அகமது. அதற்கு அடுத்தது கிராண்ட்வெல் ஆஸ்டிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்மளுடைய அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு ஒன் பார்ட்டி பாடி, அதாவது ஒரு கட்சியில் உள்ளவங்க மட்டும்தான் அதில் இருக்கிறாங்க. அந்த அசம்பிளிங்கிறது, அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது காங்கிரஸால் ஏற்படுது, அதாவது காங்கிரஸ் ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க, காங்கிரஸ்க்கு தான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்வெல் ஆஸ்டின் சொல்லியிருப்பார். அடுத்த விஸ்கான் சைமன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து பாடி, அரசியலமைப்பு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது வந்து ஹிந்துக்களுடைய ஒரு சபையாக இருக்குது, பாடி ஆஃப் ஹிந்துஸ். பேரை பார்த்தாலே தெரியும், நம்ம ஐயங்கார் அது எதுன்னு ஃபுல்லாகவே வந்து உயர் சாதியினராகவே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து காங்கிரஸை, இப்போ நம்ம பிஜேபியை வந்து ஹிந்து பார்ட்டின்னு சொல்கிறோம், அப்போ காங்கிரஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹிந்து பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பாடி ஆஃப் ஹிந்துஸ்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை சொன்னது யார் அப்படின்னா விஸ்கன் சைமன். அடுத்து வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்வார் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை வந்து ஒரு சமுதாய மக்கள் மட்டும் இருக்கிறாங்க, ஒன் கம்யூனிட்டி பீப்புள். அதை ஹிந்துஸ்னு எடுத்துக்கலாம், பிராமின்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன் கம்யூனிட்டி பீப்புள், ஒரு சமுதாய மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் அம்பேத்கரை நம்ம வந்து சில பேர்கள் வச்சு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி யாருன்னு கேட்டாலும் பிஆர் அம்பேத்கர். மாடர்ன் மனு, நவீன மனு யாருன்னு கேட்டாலும் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுதான் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ கிளியராக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரும். when was the song Janagana Mana adopted as India's national anthem by the Constituent Assembly? ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இப்போதான் சொன்னேன், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னா 24 ஜனவரி 1950. நம்ம இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்கள்னு நம்ம தனியாகவே பார்த்தோம். ஓகேவா? ஜனவரி 24 நேஷனல் ஆந்தம்
ஜனவரி 24 1950. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ இந்த ஒரு வருஷத்தில் கேட்டது. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் சரியால நினைக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் கொடுத்தான். அப்போ கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? நவம்பர் 26 1949. 26 நவம்பர் 1949. ஓகேவா? அடுத்த கேள்வி. இட் டுக் டேஷ் டு டிராஃப்ட் அண்ட் எனாக்ட் அன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். இவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது த டிசைன் ஆஃப் த நேஷனல் ஃபிளாக் வாஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா ஆன். தேசிய கொடி இன் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஷ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னைக்கு? 22 ஜூலை 1947. பார்த்தோமா? அதே தான், எல்லாமே அதே தான். நமக்கு வந்து நான் தான் சொன்னேன், இந்த இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பாட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது வந்து ஜூலை 22 1947. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. நெக்ஸ்ட் நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்டட் பை. சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் யாரு? இப்போ தான் பார்த்தோம், எம்என் ராய் அப்படிங்கிறவர் 1934. அடுத்த கேள்வி. ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆகஸ்ட் 29 1947 உருவாச்சு. 7 மெம்பர் எல்லாமே பார்த்தோம். தலைவர் வந்து பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது, the Constituent Assembly held its first meeting on 9th December 1946. Who presided over the inaugural session? அதாவது 1946 ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஷ் என்பவர் தலைமை தாங்கினார். இப்போ தான் பார்த்தா சச்சிதானந்த் சின்ஹா. அவருடைய பேரை சொன்னது யாரு? ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. இவ்வளோ தான் மக்களே. ஸோ நம்ம கிளாஸ் இப்படி தான் போகும். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, இந்த நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிற இது நல்லா இருக்குதா, இதையே கண்டினியூ பண்ணலாமா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 50 டெஸ்ட்டு அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த டேப்ல காலம் நான் வந்து கொடுத்துட்றேன். ஃபினான்ஸ் கமிஷன் டேப்ல காலமும் நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை காலைல 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.